ரிஷபராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருடம் குரோதி வருடத்திலே முதல் மாதம் சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ராசிநாதன் ரிஷபராசியின் ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். ருண ரோக சத்ருஸ்தானம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். ஆக உங்களுக்கு நீங்களே எதிரி. உங்களுக்கு ராசிநாதன் 6க்கும் உங்கள் ராசிக்கும் உடைய சுக்கிரன் இந்த மாதம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வரை 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடத்திலே சஞ்சரிக்கிறார். ஆக இதன் மூலமாக லாபங்களை, அதுவும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது மிக பிரபல யோகம். ஆக 11ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது அனைத்து விதமான முயற்சிகளிலுமே வெற்றி அடையக்கூடிய நிலை, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய நிலை, என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் இந்த 11ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்திலே மறைவு பெறுகிறார். பொதுவாக ராசிநாதன் 12ஆம் இடத்திலே மறைவு பெறுவது என்பது யோகமான நிலை இல்லை. 6ஆம் இடத்து அதிபதி 12லே மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பாக மிகச்சிறப்பான பலனாக இருந்தாலும், ராசிநாதன் 12லே மறையும் பொழுது அதாவது எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்காக ராசிநாதன் லக்னநாதன் வலிமை அடைய வேண்டும். அவர் 12ஆம் இடத்திலே மறைவு பெறுவது என்பது மிகச்சிறப்பான பலன்கள் இல்லை. சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதியிலே சென்று 11ஆம் தேதிக்கு பிறகு மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு தானம் குடும்பஸ்தான அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி புத்தி ஸ்தானம் புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது தந்தையின் தந்தை ஸ்தானம், 5ஆம் இடம் என்பது மேடை பேச்சு, 5ஆம் இடம் என்பது காதல் ஸ்தானம். ஆக இந்த 2க்கும் 5க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். அது ஒரு சிறப்பான நிலை. இருந்தாலும் கூட 11ஆம் இடத்திலே நீச்சம் அடைகிறார் புதன். அதாவது 2க்கும் 5க்கு உடைய புதன் 11ஆம் இடத்திலே நீச்சம் அடைந்து சஞ்சரிக்கிறார். ஆனால் 11ஆம் தேதி வரை சுக்கிரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகமாக செயல்படுகிறார். 12ஆம் தேதி வக்கரம் பெற்று வக்கரம் முடிவு பெறுகிறார். வக்கரமாக சஞ்சரித்து சித்திரை மாதம் 12ஆம் தேதி வக்கரம் முடிவு பெறுகிறார். ஆக 12ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக 11ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆக யோக ஸ்தானத்திலே இருந்தாலும் கூட அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவரால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதனால் பெருமாள் என்பது, அதாவது புதன் என்பது நின்ற பெருமாள், படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாள் சுக்கிரன், நின்று கொண்டு அருள்பாலிக்கிற பெருமாள் புதன். ஆக இந்த புதனை, அதாவது நின்று கொண்டு இருக்கிற பெருமாளை புதன்கிழமை சென்று வழிபாடு செய்யும் பொழுது வாக்கு தனம் குடும்ப சம்பந்தமான உயர்ச்சி இருக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக சம்பந்தமான யோகம், புத்திரர் வழி லாபங்கள், அதாவது குழந்தை பிறப்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நின்ற பெருமாளை சென்று வழிபாடு செய்யும் பொழுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி வீடு வண்டி வாகனம் மனை தாயார் ஸ்தானம் என்று சொல்வார்கள், சுகஸ்தானம் என்று சொல்வார்கள், வித்தை ஸ்தானம் என்று சொல்வார்கள். ஆக இந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சூரியன். ஆக இந்த சூரியன், அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே மறைவது சிறப்பான பலன் இல்லை. வீடு வண்டி வாகனம் மனை தாயார் மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். தன்னுடைய சுக குறைவு ஏற்படும். அயன சயன போகஸ்தானம் என்பது 12ஆம் இடம். 12ஆம் இடம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏனென்றால் ராசிநாதனும் 12ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கிறார் 12ஆம் இடத்திலே. ஆக இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டிலே வேலை கிடைப்பதற்காக விசாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனாலும் 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் அறிவது வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். அடுத்தது தாயாருடைய உடல்நிலையில் அதிக அக்கறை தேவை. அதே போல 4ஆம் இடம் என்பது நிலம் சம்பந்தமான விரயங்கள், அதாவது தன்னுடைய இடம் சம்பந்தமான சில பிரச்சனைகள், நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் கூட மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன் இல்லை. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் தேதி வரை சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம். ஆனாலும் சனியோடு சேர்ந்து 10ஆம் தேதி 10ஆம் இடத்திலே செவ்வாய் என்பது திக்பலம் அடையக்கூடிய நிலை, மிக வலுவாக இருக்கக்கூடிய நிலை.
ஆக 10ஆம் இடத்திலே இந்த 10ஆம் தேதி வரை சஞ்சரித்து 11ஆம் அதாவது 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்மளுடைய நிறைய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்க போகிறார். யார் என்றால் 7ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் ஆகிய செவ்வாய். ஆக செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம். இந்த சமூகம் நிறைய கஸ்டமர் உருவாகுவாங்க, புதிய கஸ்டமர் உருவாகுவாங்க, நண்பர்கள் வழி ஆதாயங்கள் பெருகும், அவர்கள் மூலமாக லாபங்கள் உண்டாகும், அவர்கள் மூலமாக புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்ததாக கணவன் அல்லது மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிக 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 அனுகூலமாக இருக்கிறார். 10ஆம் இடமும் அவருக்கு திக்பலம், வலுவான நிலை. 11ஆம் இடம் என்பதும் வலுவான நிலை தான். ஆக செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் என்றால் பூமி, இயந்திரம், உத்தியோகம், இதன் மூலமாக புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் செவ்வாய் என்பது பூமி மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள். இந்த செவ்வாய் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாயுடைய காரகத்துவங்கள், இளைய சகோதர வழி லாபங்கள், அதாவது சகோதர வர்க்கத்தின் மூலமாக லாபங்கள், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் செவ்வாயால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களாகவே இருக்கும். ஆனாலும் ராசிநாதன் மறைவதால் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதி சென்று 11ஆம் தேதிக்கு பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.